அனைத்து தரப்பு கருத்தையும் கேட்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்க இதை? இல்லை, இதில் பாரதிய ஜனதா கட்சி, தேர்தல் ஆணையம் இவர்கள் இதில் ஏதேனும் ஒரு ஃபவுல் பிளே, ஒரு தப்பாட்டத்தை ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அவர்களாக ஏற்படுத்தி கொள்ள சந்தர்ப்பம் இருக்குது. அதை உணர்ந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக, ஒரு வலிமையான அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அதிமுக தொண்டர்களிடத்தில் பலமாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்டால் வெல்லுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு. இதில் இந்த உத்தரவு மூலமாக எல்லா தரப்பையும் விசாரித்து ஒரு உத்தரவு கொடுக்கணும் என்கிற இந்த தீர்ப்பின் மூலமாக எல்லா தரப்பும் ஒரு இணக்கமான அணுகுமுறையை கடைபிடித்து இந்த இயக்கம் ஒன்றுபட்டால் எல்லோருக்குமே அது நல்லது. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக அதிமுக ஆட்சி இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு தான். அப்ப அதிமுகவோட குடுமி பாஜக கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்லல. தேர்தல் ஆணையம் தன்னுடைய உத்தரவுகளில் ஏதேனும் மாற்றி அமைப்பதற்கோ மறுபரிசீலனை செய்வதற்கோ அவர்களுக்கு இந்த உத்தரவு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி அதிமுக இதை பாசிட்டிவா ஒன்று இணைக்கலாம். ஏன்னா சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிராவில் அஜித் பவார் அல்லது ஏக்நாத் சிண்டே இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு ரிஸ்க் எடுக்காம இதை அடுத்தவர்கள் இதில் தலையிட்டு ஒரு கட்சிக்கு உள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்க, அம்மா வழியில் வந்தவங்க நமக்குள்ள உட்கார்ந்து பேசி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குகிற ஒரு நல் வாய்ப்பாக இதை பயன்படுத்திப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை சார், இப்போ நீங்கள் கூட இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்லாம் ஒன்று போட்டீங்க. அதுக்கான எடப்பாடி பழனிசாமி உங்களெல்லாம் சந்தித்த மாதிரியே ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது மட்டும் எப்படி எடுபடுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக இந்த பொதுக்குழு வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு ஜனவரியிலிருந்து ஜூன் மாதத்துக்கு உள்ள இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கருத்துக்களும் பல மட்டங்களில் எல்லோரிடத்திலும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோருமே ஓரளவுக்கு அதற்கு இணக்கமாகத்தான் இருக்காங்க. நிச்சயமாக வருகிற ஜூன் மாதத்திற்குள்ள ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டும்தான் இன்றைக்கு வலிமையாக இருக்கிற இந்த திமுக கூட்டணியை எதிர்கொண்டு வெல்ல முடியும். பாஜக ஒருபுறம், விஜய் ஒருபுறம் என்று திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற பொழுது அதிமுகவினுடைய முழு வலிமையும் ஒன்று திரட்டி ஒருவேளை கூட்டணிக்கு கட்சிகள் வந்தாலும் வராவிட்டாலும் பலமாக அதிமுக ஒன்றுபட்டு எதிர்த்து இந்த தேர்தலை சந்தித்தாலே ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றுவிடும். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதை நோக்கி முடிவெடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.